ஹலோ விவர்ஸ், ஸ்ரீ ஜயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் அவங்க ஜெயா பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு எண்ணெயே குடிக்காத பூரியும் கதம்ப சாம்பாரும் வச்சு காட்டுறேன். அதுக்கு உண்டான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், வெள்ளை மூக்கு கொண்டக்கடலை, இது சுண்டல் கடலை, அப்புறம் கடலக்காய், அது மூணும் ராத்திரியே ஊற வச்ச ஒரு கைப்பிடி போட்டு அது ஒரு கப்புக்கு இருக்குது. துவரம் பருப்பு, பூண்டு 4-5 பல், ஒரு பெருங்காயம் கொஞ்சம். இங்கே இருக்குது பாருங்கள், துவரம் பருப்பு ஒரு கப்பு, ஒரு 3 பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், காய்கறிங்க எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். பூசணிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, நூல்கோல், கத்திரிக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். இது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் சாம்பாருக்கு. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் பார்த்து ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு கப்பு பருப்பு, பெருங்காயம், பூண்டு பல் அது போடுறேன். தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. இப்போ இந்த கடலைங்களை அது கூடயே போட்டுக்கிறேன். இது ஒரு 10 பேர் 15 பேருக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்தமாரி நிறமாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சாம்பார் வச்சோன்னா பத்தவே பத்தாது. இந்தமாரி கதம்ப சாம்பார் வச்சிங்கன்னா ஒரு 10-15 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த தக்காளி போட்டுறேன். இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 விசில் விட்டுடுங்க. நல்லா பருப்புங்களும் வெந்துடும், இது துவரம் பருப்பும் குழஞ்சிடும். போட்டு ஒரு 5 விசில் விட்டுடுவோம். இந்த பக்கம் இந்த சாம்பாருக்கு உண்டான மசாலா வறுத்துக்கிறேன். மிளகாத்தூள் போட மாட்டேன் நான். இது பாருங்கள், அது காமிக்கிறேன். ஒரு 1/2 கப்பு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் தனியா, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை. இது அந்த காஷ்மீர் மிளகா கலர் கொடுக்கும், அதுக்காக ஒரு 5 எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கார மிளகா ஒரு 10 எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இதை அப்படியே தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தேங்காயை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். ரொம்ப வதக்கிறது வேணாம், சூடு பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், லேசாக சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். பச்சரிசி, கடலப்பருப்பு 2 ஒன்றா போட்டு, ஏன்னா மிளகு ஜீரகம் சீக்கிரம் மறந்துடும். அரிசியும் கடலப்பருப்பு, இந்த வெந்தயம் அது கொஞ்சம் நல்லா சகப்பாக பொரிஞ்ச உடனே தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு ஜீரகம் தனியா நல்லா வாசனை வருது பாருங்கள், வருந்த வாசனை. இப்போ மிளகா பாருங்கள், விசில் வைக்கிறேன். 5 விசில் வரட்டும். இது பாருங்கள், ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. மிளகாலாம் போட்ட கலர்லேயே இருக்கணும். மிளகா அப்படியே கொஞ்சம் நல்லா சூடாக உப்பி வரும் பாருங்கள். மிளகா அப்படியே நிறுத்திட்டு இதுலேயே அப்படியே காய போட்டு சாம்பாரை தாளிச்சிக்கிறேன். வெடிக்குது பாருங்கள், அவ்வளோதான், போதும். ஒரு 3 ஸ்பூன் இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அது பொரியட்டும். கடுகு பொரியுது.
இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. மிக்சர் காய்கறி பாருங்கள், கத்திரிக்காய், பூசணிக்காய், நூக்கல், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு எல்லாம் நம்ம எதனா ஒரு பண்டிகை நாளுக்கு நிறையா காய்கறி வாங்குவோம் இல்லையா, அன்றைக்கி மறுநாளைக்கு இந்தமாரி சாம்பார் வைங்க. எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சம் மீந்திருக்கும். அதில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இதில் நிறைய வெஜிடபிளோட சக்தி கிடைக்கும். பசங்களுக்கும் டேஸ்ட்டும் பிடிக்கும். இது வச்சிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் காய் நல்லா வதங்குது. இது 5 விசில் குக்கர் வந்துடுச்சு பருப்பு. அது கொஞ்சம் விசில் இறங்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ காய் வதங்கிடுச்சா. இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை போட்டு மிக்சியை கழுவி இது ஏற்கனவே வறுத்தத்தான், அதனால் வதங்கணுன்னு இல்லை. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இதை நல்லா வேக வைப்போம். அதுக்குள்ளே அது விசில் இறங்கிடுச்சுன்னா அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். இப்போ எதுவும் தண்ணி ஊற்றாதீங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். இதில் கழுவி ஊற்றின தண்ணியிலே கொதிக்கிட்டோம். ஏன்னா அது பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றினா இது கரெக்டாக இருக்கும் சாம்பார். பாருங்கள் பருப்பு அந்த கடலைங்க எல்லாம் 3 வந்துடுச்சு. வெள்ளை மூக்கு கடலை, சுண்டல் கடலை, இது கடலைக்கொட்டை, துவரம் பருப்பும் போட்டுருந்தேன் இல்லையா, அது இங்கே பாருங்கள் நல்லா இது பண்ணிட்டு அதை கடையில் தான் வேணாம், அப்படியே இது கூட ஊற்றிக்கணும். இந்தமாரி சாம்பார் நீங்கள் வச்சுருக்க மாட்டீங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு உண்டான உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கொதி வந்தோடனே புளி ஊற்றிடலாம். நான் கடலை வேக வைக்கக்குள்ள அதிலெல்லாம் உப்பு போடலை. இப்போ தான் எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து போடுறோம். கல் உப்பு எப்பயும் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அப்புறமேலுக்கு லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆகிட்டா கஷ்டம். எண்ணெய் குடிக்காத பூரிக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். எப்பையும் நம்ம மாவு எல்லாம் ரெடி பண்ணி கிட்ட எடுத்து வச்சுட்டு வானல் வச்சுட்டு மாவை பிசைஞ்சிக்கின்னு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் கொதிக்கிறதுக்குள்ளே சுட்டு பூரி போட்டு வச்சுக்கணும். அப்படியே போட்டு எடுத்தோம்னா எண்ணெயே குடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் சுட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ பாருங்கள் இது கொதிக்குது. நான் இந்த பக்கம் மாற்றிக்கின்னு பூரிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டேன். வானல் வச்சுருக்கிற எண்ணெய் ஊற்றலை. இப்போ பாருங்கள் மாவு பூரி மாவு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றுவேன். அது நான் திரட்டிக்கிறதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடும், போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இது உருட்டுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு 3/4 கிலோ கோதுமை மாவு இருக்கும், 3/4 கேஜி. அதுக்கு 1 கப்பு மைதா மாவு கலக்கிறேன். கலந்துட்டு இது வந்து பாருங்கள் 1 ஸ்பூன் ரவை இன்னும் கொஞ்சம் சேர்த்து, இதுக்கு தேவையான உப்பு திட்டமாக போட்டுங்க. ஏன்னா குழம்புல உப்பு இருக்கும். வேறு ஒன்றும் கலக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கையால் நல்லா உப்பு, அந்த ரவை, மைதா இதெல்லாம் கோதுமை மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி திட்டமாக. சப்பாத்தி மாவுக்கு போடுற மாதிரி போடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கணும் பூரி. பாருங்கள்
மாவு ரெடி ஆகிடுச்சி. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். இந்தமாரி மாவை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெய் ஊற்றுறேன். எப்பயும் சொல்கிறது தான், எண்ணெய் திட்டமாக ஊற்றுங்க. சுட்ட எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க ஜாஸ்தி. ஒரு 2-3 நாளுக்குள்ளே முடிச்சிடணும். எண்ணெய் சுட்ட எண்ணெய் இருந்தால் ஜாஸ்தி நாள் வச்சுக்காது. பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன்னா அது காயறதுக்குள்ளே இதை போட்டுக்கிறேன். பாருங்கள், போட்டுக்கினா எண்ணெய் குடிக்காது. இதுதான் ட்ரிக்ஸு. பூரி எண்ணெய் இதை போட்டு எடுத்துக்கிறேன் நான். அந்த பக்கம் வந்துக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. புளி ஊற்றிடணும். எவ்வளோ சூப்பராக வாசனை வருது தெரியுங்களா? அந்த தனியா மிளகா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டோம் இல்லையா, தேங்காய்லாம். அந்த காய்ங்க வேறு எல்லாம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய். ஒரு மாதிரி கதம்ப சாம்பாரே ஒரு டேஸ்ட்டு. இதெல்லாம் எங்கள் பாட்டிலாம் பொங்கல் டைமில் செய்வாங்க. இது இந்த சாம்பாருங்க. இது இன்னொரு கொதி வந்துடுச்சுன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. அதுக்குள்ளே எண்ணெய் காயுது. நான் அதுக்குள்ளே பூரிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 6 பூரி போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் ரொம்ப ஆறி போயிருக்கக்கூடாது, ரொம்ப கொச்சிருக்கக்கூடாது. திட்டமாக நல்லா சூடு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரும். பாருங்கள், எடுத்திங்கன்னா பாருங்கள், ரவை கூட எண்ணெயே குடிக்காது ஜாஸ்தி. நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்வளோ கோல்டன் கலரில் வருது பாருங்கள். இதான் ரவை, ஒரு ஸ்பூன் ரவையும் அந்த இது போடுறதுனால நல்லா வரும். எண்ணெய் குடிக்காது ஜாஸ்தி. ஒரு டைம் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு தெரியும். எண்ணெய் ஜாஸ்தி இழுக்காது. இந்த மாதிரி செஞ்சுங்க. டேஸ்ட் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். அது பூரி, சாதா பூரி நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவில் சேர்த்துக்கினா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சுட்டு பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் குடிக்காத பூரி கதம்ப சாம்பார் ரெடி. பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க. பாருங்கள், எண்ணெயே ஜாஸ்தி குடிச்சிருக்காது பாருங்கள் பூரி. இது கதம்ப சாம்பார். டேஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.